Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 10/11/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுக்கான சாய்ஸ் லாக்கிங் இன்னமும் ஓப்பன் ஆகலை. அதை விட முக்கியமான விஷயம், ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் இன்னமும் ஓப்பனாக இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் இப்போவும் செஞ்சுக்க முடியும். ஸோ இதன் காரணமாக ரிசல்ட் அப்படிங்கிறது தள்ளி போகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு கேஸ் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் இருக்குது. இதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது ஷெட்யூலில் மாற்றம் இருக்கும். அப்படி ஷெட்யூலில் மாற்றம் இருக்கும் பட்சத்தில் ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு உள்பட அனைத்து மாநிலங்களினுடைய ஸ்டே ரவுண்டினுடைய ரிசல்ட்டும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனுடைய முழு விபரத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளாக இருக்குது, சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் தள்ளி போகுமா, கோர்ட்டு கேஸ் என்ன, எல்லாத்தையுமே வித் ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட்டோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நான் எடுத்த டைமு இன்றைக்கி காலையில் 5:40. ஏன்னா சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சா ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுக்கு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி மார்னிங் 5:40க்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதன் பிறகு இன்றைக்கி காலையில் 10 மணிக்கும் திரும்பவும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இப்போவும் ஓப்பன் ஆகலை, சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாய்ஸ் ஃபில்லிங் நியூ. இப்போவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அதே போல் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங்கிலிருந்து எல்லாமே அவைலபிள். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பிளிங்க் ஆகாமல், சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் ஆகாமல் இருக்குது ஃபார் 2025 ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்ருக்குறோம். சரிங்க சார், இது எத்தனை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைமு Monday 10th November மார்னிங் 10 o'clock. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்ட் அவைலபிளாக இருக்குது. அதே போல் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இன்னமும் ஓப்பன் ஆகலை. சரி, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கர்நாடகா ஹைகோர்ட்டில் இருக்கிற கேஸ் டீட்டெயில். இப்போது கர்நாடகாவில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3 ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே ரவுண்டு 3னுடைய ஜாயினிங் டேட்டு முடிஞ்சுது 11/8/2025. ஆனால் கர்நாடகாவில் ரவுண்டு 3ல் வந்த ரிசல்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸை பற்றி நம்ம முழுமையாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது அந்த கேஸ் அப்படிங்கிறது கடைசியாக 7/11/2025 அன்று ஹியரிங்க்கு வந்துச்சு. அதனுடைய தீர்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் ஹியரிங், அதாவது அடுத்த வாய்தாக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது 12/11/2025. அப்போ நம்ம இந்த வீடியோவை எப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம், 10/11/2025. அப்போது கர்நாடகா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3னுடைய ரிசல்ட்டுக்கு எதிர்த்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஃபைல் பண்ண அந்த கேஸ் அடுத்த ஹியரிங் 12/11/2025க்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அந்த ரவுண்டு 3ல் எதுவும் மாற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரியாது. சரிங்க சார், இதுக்கும் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், வீடிங் அவுட் ரூலை பற்றி நான் கிளியராக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. எதுக்காக அப்படின்னா,
ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த மாணவருக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3ல் சீட்டு கிடச்சி இப்போது ஜாயின் பண்ணியிருக்காரு. இல்லை ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3ல் சீட்டு கிடச்சி அந்த சீட்டை ஹோல்டு பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த மாணவர்கள் என்ன பண்ண முடியாது, ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் கலந்து கொள்ள முடியாது. இப்போது ஸ்டேட் கோட்டா கர்நாடகா ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனால் அதனுடைய ரிசல்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களும் பெற்றோர்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரிசல்ட்டில் மாற்றம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். கர்நாடகா ரவுண்ட் 3 ரிசல்ட் டிக்ளேர்டு பை கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி. ஆனால் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் அந்த ரிசல்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 12/11/2025 அடுத்த ஹியரிங் வருது. இந்த ரிசல்ட்டில் இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அந்த மாணவர்களெல்லாம், அதாவது ரிசல்ட்டு வந்து ஓகே ஆயிடுச்சு, ரிசல்ட்டில் எனக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த மாணவர்களை வந்து வீட் அவுட் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் மற்ற மாணவர்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியலைன்னா திரும்ப ஒரு டைம் பார்த்துக்குங்க. அப்போது கர்நாடகா மாணவர்களுடைய ரவுண்ட் 3 ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது கர்நாடகா ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டு மாற்றம் இருந்தால் இப்போ ஏற்கனவே வெளியிட்ட அந்த ரிசல்ட்லேயும் மாற்றம் இருக்கும். அப்போ அந்த மாணவர்கள் யாரெல்லாம் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது 12/11/2025 அன்று தான் தெரிய வரும். ஒருவேளை உங்களுக்கு இதை வந்து ஒரு அவசர வழக்காக எடுத்துக்கிட்டு இன்றோ அல்லது நாளையோ உங்களுக்கு இதை பற்றின ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இல்லை 12ஆம் தேதி தான் உங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய நெக்ஸ்ட் ஹியரிங் வருது அப்படின்னா அதனை பொறுத்து உங்களுக்கு என்னாகும், ரிசல்ட் அப்படிங்கிறது தள்ளி போகும். சாய்ஸ் ஃபில்லிங்கை அது வரைக்கும் ஓப்பனாக வச்சுருக்காங்களா, இல்லை சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் ஆக போகுதா, இதெல்லாமே பொறுத்திருந்து அடுத்த அப்டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டினுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்ரெடி கொடுத்த டேட்டு 9th November 2025 அப் டு 11:55. அந்த தேதி இப்போ காலாவதி ஆயிடுச்சு. நம்ம 10/11/2025 இருக்கிறோம். இந்த டேட் யாருக்கு அப்படின்னா எம்சிசியினுடைய ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா. ஆனால் இன்னமும் சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. இந்த கர்நாடகானுடைய கேஸ் டீட்டெயிலை பொறுத்து தான் இந்த தேதியில் மாற்றம் இருக்குதா இல்லையாங்கிறது தெரிய வரும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது 10th November 2025 10:31. அப்போது 12ஆம் தேதி தான் நெக்ஸ்ட் ஹியரிங். அப்போ 12ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு ரிசல்ட் ஷெட்யூல் இது எல்லாம் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத அடுத்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒருவேளை இந்த ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டினுடைய ரிசல்ட் ஷெட்யூல் இதெல்லாம் மாற்றம் இருக்கும் பட்சத்தில் என்னாகும், ஸ்டேட் கோட்டானுடைய ஷெட்யூல்லையும் மாற்றம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாது. ஸ்டேட் கோட்டா 11th November 2025 14th November 2025 கொடுத்துருக்குறாங்க. இப்போது உங்களுக்கு தமிழ்நாடு உள்பட கர்நாடகா உள்பட எல்லா மாநிலத்துலேயும் ஸ்டே ரவுண்டு 11th November சொல்லியிருக்காங்க. ஆனால் ரவுண்டு 3னுடைய கர்நாடகா ரிசல்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களும் பெற்றோர்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹியரிங்கே 12ஆம் தேதி தான் வருது. அப்போ 11th November ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் நடப்பதற்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம வந்து உடனுக்குடனாக நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம SAPVS யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்குறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1, 2, 3 இல்லை ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1, 2, 3 இதில் சீட் கிடச்சிருக்குது சார், எனக்கு இந்த ஸ்டே ரவுண்டை பற்றின தகவல் தேவையில்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் சர்க்கிளில் யாராவது ஸ்டே ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.